ஒரு காட்டில் வாழ்ந்த ஒருவன் தான் ஏன் மனிதனாகப் பிறந்தேன் என்று புலம்பினான். அங்கே வந்த ஒரு முனிவரிடம் தான் ஒரு ஆடாகப் பிறக்க வேண்டும் என்று கேட்டான். ஆடாக மாறிய அவன் பசியால் நெற்பயிர்களை மேய அதைப் பார்த்த காட்டுக்காரன் அவனைச் சபித்தான். ஆட்டுப் பிறவியின் கஷ்டத்தை புரிந்து கொண்டு அவன் மீண்டும் முனிவரிடம் சென்று தன்னை ஒரு பறவையாக மாற்றும்படி வேண்டினான். பறவையாக மாறிய அவனுக்கு இரை கிடைத்தாலும் தண்ணீர் கிடைக்காமல் வெகு தூரம் பறந்து தாகம் தணிந்த பிறகு ஒவ்வொரு பிறவியிலும் அதற்கென்று கஷ்டங்கள் உண்டு என்பதையும் மனிதப் பிறவியே சிறந்தது என்பதையும் உணர்ந்தான். பின்னர் முனிவரிடம் சென்று தன் தவறை ஒப்புக்கொண்டு தன்னை மீண்டும் மனிதனாகவே மாற்றிவிடும்படி கேட்க முனிவரும் அவனை மனிதனாக மாற்றிவிட்டு தனது பயணத்தைத் தொடர்ந்தார். ஒவ்வொரு பிறவியிலும் அதற்கென்று சில கஷ்டங்கள் இருக்கின்றன. அதனால் நமக்கு கிடைத்திருக்கும் மனிதப் பிறவியின் அருமையை புரிந்து கொண்டு அதை வீணாக்காமல் வாழ வேண்டும்.